ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளாக 2 மினிட்ஸ் ஒன்லி தான். 2 மினிட்ஸில் நம்ம வந்து பாம்பே சட்னி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 ஆனியன், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் கடுகு போடுறேன். நான் பெருஞ்சீரகம் 2 யூஸ் பண்ணலாம், நான் மறந்துட்டேன். ஸோ ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். ஜீரகம், கடுகு, அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஸோ கொஞ்சம் இப்போ அந்த 2 ஆனியனை நீட்டாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் பூண்டு, இஞ்சிலாம் வந்து முக்கியம் இல்லை, எதுவுமே வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் இவ்வளோ நல்லா பண்ண முடியுமா? கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கலாம். வதக்குறதுல தான் டேஸ்ட்டு. என்னோடய ஃபுட்டு எல்லாமே நான் வதக்குவேன் நல்லா. ஸோ தேவையான கல் உப்பு இப்பயே போட்டுட்டேன். ஸோ இது 3 பேருக்கு காமிச்சிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பிக் சைஸ் தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். ஸோ இதை 2 மினிட்ஸ் நம்ம உப்பு போட்டுட்டோம், நல்லா வதக்க போகிறோம். இந்த வதக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டைம் ஆகும். அந்த டைமில் நீங்கள் அதை பாட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு நீங்கள் தோசை ஊற்றிட்டு இருக்கலாம், இல்லை பூரி பண்ணலாம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் வேணுன்றவங்க வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் நல்லா 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் 200 கிராம் தண்ணி ஊற்றி அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறேன். என்னடா அது இவ்வளோ நேரம் நான் டீட்டெயிலாக சொல்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ ஆகுது, பட் நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி அதை நல்லா நான் கலக்கி வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அது 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே இதை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. எந்த கடலை மாவு இருந்தாலும் ஓகே. ரெடிமேடில் வந்துட்டு சக்தி மசாலாலெல்லாம் கூட அந்த அது என்னது பஜ்ஜியோட இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கரெக்டாக 2 மினிட்ஸ் கொதிக்குது. அதில் நீங்கள் இன்னும் ஒரு 100 கிராம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 200 கிராம் 100 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தண்ணி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ரொம்ப திக்காக ஆகிடுச்சுன்னா, கெட்டியாக கூட்டு மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. நான் கொத்தமல்லி போட்டுட்டேன் கொஞ்சம். இப்போ கரெக்டாக 2 மினிட்ஸ் அந்த சின்ன பபுள் மாதிரி மேலே வரும் பாருங்கள், அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓவர் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் 5 மினிட்ஸ்லாம் கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. மேலே வந்து பொரியாக வந்துடும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான். நான் வந்து 2 ட்ராப் லெமன் ஊற்றுறேன். நீங்கள் இல்லைனாலும் ஓகே தான். லெமன் ஊற்றினா அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நான் பூரியோடு வச்சு இன்றைக்கி டின்னர் சாப்பிட போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு. அதனால் நான் டக்குன்னு இதை பண்ணிடுவேன். பொட்டேட்டோவே எப்போ பார்த்தாலும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் பொடி பண்ணி கூட ஆட் பண்ணலாம். அது இன்னும் ஹெல்த்தியான விஷயம். ஸோ